பிடிக்கிறாங்க பாருங்க சருகுலாம் ஆட்கள் பொண்ணு உடம்பு ஃபுல்லாக தண்ணி வயிற்றுல இருக்கும். அந்த தண்ணினா கேஸ் படும்போது அப்படியே வச்சுச்சுன்னா பாடி எரியாது. ரொம்ப லேட் ஆகும். 2 ஹவர் 1.5 ஹவர் ஆகும் அந்த பாடி எரியுது மட்டும். பாடியை உள்ள கொண்டு போகும்போது உயிர் வரும், இடையில எந்திப்பாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் ஏஞ்சிக்காது. கட்டை வட்டிலாம் கை கால் வச்சுக்கும். அது ஏஞ்சி தான் நினச்சிக்கிறாங்க. கை காலில் நம்ம நரம்புல மட்டும் அப்போ கட்டை வட்டியில் கை கட்ட மாட்டாங்க. அப்படியே வச்சுருவாங்க. அப்போன்னா அந்த நரம்பு பட்டுனா கை காலை வச்சுக்கும். அதெல்லாம் ஏஞ்சி சொல்கிறாங்க. அது கட்டை வட்டியில் மிஷின்லாம் ஏஞ்சிக்காது. இந்த பாடி எரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அது எந்த மாதிரியான பாடிகள் கஷ்டம்? டீப்பு பாடி தான். டிபி. ஆமாம். ஏன் அப்படி? அது ஒல்லியாகும். ஆனால் எலும்பு கை மீது தான் இருக்கும். அது வந்து ரப்பாக இருக்கும். அதுதான் ரொம்ப லேட் ஆகும் பாடி எரியுது. எது சீக்கிரம் எரிஞ்சிடும்? சீக்கிரம் எரிஞ்சு இந்த ஐருங்க நெய் எல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து கொழுப்பு சக்தி நல்லா அதிகமாக இருந்தால் தான் பாடி நல்லா எரியும். அந்த எரிக்கிறதுக்குன்னு நீங்க அதுல வேற எதுவும் ஊத்துவீங்களா? இல்ல அதெல்லாம் கேஸ் தான். நம்ம எல்பிஜி கேஸ் தான் நம்ம ஆன் பண்ணால் பிடிச்சிக்கும் பட்டுன்னு. எவ்வளவு நேரத்துல எரிஞ்சு முடிஞ்சிடும்? பாடி பிடிது ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். நல்ல பாடியா? ஆமாம் பிடிச்சிக்கும். பிடிச்சின்னு நல்லா ஏரியா மிஷினு நாங்கள் சபர் போடுவோம். புகை வந்து ஆன் பண்ணோன்னா சபர் ஒன்று இருக்குது. சுவிட்சு போட்டுன்னா அது மேலே வந்து புகை வலிக்கும். அதுதான் பாடி பார்த்து நம்ம தெரியும். புகை நல்லா வலினா நல்லா பாடி எரியுது. நம்ம அதை இங்கேருந்தே நீங்கள் பார்க்க முடியும். இங்கேருந்து பார்க்கணும். பின்னாடி வெளியே போயிட்டு நம்ம சிம்பிளில் பார்த்தா தெரியும். நல்லா பாடி புகை வச்சுச்சுன்னா புகையிலே கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா எரியுது அப்படிங்கிறது. நம்ம புகை வரலன்னா அப்போ தான் தெரியும். பாடிக்கு வரல அது நம்ம திருப்பி பார்க்கணும்.